ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள போகிற பாடம் என்னென்னா, அன்பு பற்றி பார்க்க போகிறோம். அன்பு பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் நம்ம மேலே வைக்கிற அன்பு அது எவ்வளோ பரிசுத்தமானது, அது எவ்வளோ கள்ளங்கபடம் இல்லாமல் அன்பு இருக்குது. அந்த அன்பு 10 பேர்கிட்ட பழகினாலும் ஒருத்தர்கிட்ட தனியாக தெரியும். இவங்ககிட்ட இருக்கிற அன்பு தான் நம்மளுக்கு உண்மையான அன்பு, எதுவும் கள்ளங்கபடம் இல்லாத அன்பு, எதுவும் எதிர்பார்க்காத அன்பு அப்படின்னு, இல்லையா? இப்போ ஆண்டவரை கூட ஒருத்தர் கேட்குறாரு. மார்க் 12வது அதிகாரம் 28வது வசனம். அவர் சொல்கிறாரு, புதகரே பிரதான கட்டளை எது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய இஸ்ரவேலை கேள், உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனை தொழுதுகொள், உன்னை அன்பு செய்வது போல் உன் அயலானையும் அன்பு செய், இதுக்கு இணையான கட்டளை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த நம்ம அன்பு அதுக்கு அந்த அன்பு வைக்கிறது தேவனுக்கு அன்பு செய்கிறதுக்கு இணையான கட்டளை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், இல்லையா? அது தெரிந்து கொண்டவர்களுக்கு தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு வேறு சொல்கிறார் அந்த அதிகாரத்தில், அந்த அதிகாரத்தில், அந்த வசனத்தில். இப்போ பாருங்கள், அன்பு எவ்வளோ ஒரு உயர்ந்த ஸ்தானம். அந்த சமாரியன் கதை கூட ஆண்டவர் சொல்லும்போது பாருங்கள், அந்த 3வது ஒருத்தர் வரார் பாருங்கள், சமாரியன். அவர் தான் அந்த அடிபட்டு கிடந்த அந்த மகனை தூக்கிட்டு போய் அந்த அந்த ஆசிரமத்தில் சேர்த்து அவருக்கு உதவி செஞ்சார். அந்த அன்பு அதுதான் பெரிய அன்புன்னு சொல்கிறாரு. ஏன்னா முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உதவி செய்கிறது பெரிய அன்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மத்தேயு 5:44 கூட பார்த்தீங்கன்னா, உன் சத்துருக்களையும் நீ சிநேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளால் முடியாதில்ல இதெல்லாம், நம்ம எப்படி சத்துருக்களை சிநேகம் பண்ண முடியும்? ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களை நீ சிநேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாருங்க. உன் சத்துருக்களுக்கும் நீ அன்பு காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம பாவியாக இருக்கும்போதே அவர் நம்மளுக்காக சிலுவையில் மறித்து நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார், இல்லையா? பாருங்கள் எவ்வளோ பெரிய அன்பு அது, இல்லை? விண்ணகத்திலிருந்து நம்மளுக்காக ஒரு மனுஷனாக உருவெடுத்து கஷ்ட நஷ்டங்கள் பட்டு பசிப்பட்டினி பார்த்து வேலை செஞ்சு பூமியில் ரோடாக அலைஞ்சி நற்செய்தி அறிவித்து அவர் படித்த மனுஷங்களே அவரை காரி துப்பவும், அவரை அடிக்கவும், அவரை கிண்டல் பண்ணவும், அவரை கேலி செய்யவும், அவரை சிலுவையில் கொடூரமாக கொல்லவும், அவர் தலையில் முள்முடி சூடவும் எவ்வளோ ஒரு கொடுமை இல்லை? அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த சின்ன அன்பு பார்த்தீங்களா, அந்த அன்பால் தாங்க அவர் மேலேருந்து கீழே இறங்கி வந்தார். நம்மளுக்காக தன்னுடைய சரீரத்தில் அவ்வளோ பாடுபட்டார். பாருங்கள், அந்த அன்பு யாரும் இணையில்லாத அன்பு, இணையில்லாத தேவனது அன்பே, கல்வாரி அன்பே, இந்த அன்புக்கு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்புறம் நீங்கள் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் கூட பார்த்தீங்கன்னா, அன்பு தீமை நினைக்காது, அன்பு தன்னை தாழ்த்திக்கும், அன்பு கனிவானது, அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு விலகி செல்லாது, அன்பு அப்படின்ட்டு அன்பை பற்றி நிறைய போட்டிருக்குதுங்க. அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் ஃபுல்லாக அன்பு பற்றி தான் இருக்கும். அந்த அன்பை படித்து பாருங்கள். அது அன்பு எந்த தீமை செய்யாது, எந்த பாவமும் செய்யாது. அது அரவணைக்கும், அது கெடுதலே நினைக்காது. அப்படி அன்புக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குதுங்க. இந்த உலகத்தில் அன்பை விட மேலானது எதுவுமே இல்லைங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இது 3த்துலேயும் அன்பே மேலானது அப்படின்னு போட்டிருக்காரு. அன்பு இல்லாமல் நீங்கள் எது பண்ணாலும் வெறும் வெங்கல ஓசை மாதிரி தான் கேட்கும். இந்த வெங்கலத்தில் இந்த பெல்லெல்லாம் அடிக்கிறாங்க பாருங்கள், அங்கே அடித்து அங்கே ஓசை கேட்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஓசையாக தாங்க கேட்கும். ஆனால் உண்மையிலே அன்பு செயல்லே இருக்கணும். அந்த செயலில் இருந்தால் தான் அது உண்மையாலே அன்பு.
வெறும் பேச்சில் இருக்கக்கூடாது, செயல்லையும் நம்ம காட்டணும். அப்போ தான் அந்த அன்பு முழுமையாக நிறைவேறும். நீங்கள் ரோமர் 13:10 படிச்சீங்கன்னா, அன்பே நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நியாயப்பிரமாணம் புக்கே அந்த அன்பில் வந்து முழுமையடைஞ்சிருச்சான். அந்த அன்பு தான் வந்து நம்மளை மேன்மைப்படுத்துது. அந்த அன்பு தான் நம்மளை வந்து தாழ்ந்து போக செய்யுது. நம்மளை அது வந்து தாழ்மை இல்லைங்க, அது தாழ்ந்து போகிறதுனால நம்ம கெட்டு போயிட மாட்டோம். அந்த அன்பு வந்து விட்டு கொடுக்காது, மன சஞ்சலப்படாது. அது நீங்கள் சுவைத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கர்த்தர் நல்லவர், அவர் அன்பு சுவைச்சு பாருங்கள், அதுவே வந்து ரொம்ப மேன்மையாக இருக்கும். அப்போது அன்புன்றது வந்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறதுன்னு போட்டிருக்குங்க. அப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ பாருங்கள். நீங்கள் எல்லார்ட்டையும் அன்பாக இருங்க. இந்த கடைசி காலங்க, இதில் நம்ம மற்றவங்கக்கிட்ட அன்பாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அன்பு வந்து எல்லாத்தையும் தாங்குங்க. அன்பு வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும். அன்பு எல்லாத்தையும் பொறுத்துக்கும். அன்பு எல்லாத்தையும் சகிக்கும். அன்பு எல்லாத்தையும் தாங்கும். அன்பு ஆறுதல் அடையும். அன்பு எல்லாவற்றிற்கும் மேலானதுங்க. அன்பு தான் மேலானதுன்னு சொல்கிறாரு. கடவுளே என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு புதிய கட்டளை கொடுக்கிறேன், இதோ ஒவ்வொருவருக்கும் அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அப்போது இந்த உலகத்தில் நம்ம அன்பு காட்டுறது தாங்க பெரிய விஷயம். ஆனால் அன்பு காட்டணும், யாருக்கு காட்டணுமோ அவங்களுக்கு காட்டணுங்க. அன்பு தெரியாதவங்ககிட்ட நீங்கள் காட்டிடக்கூடாது. அன்பு காட்ட சொல்லிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாதவங்ககிட்டலாம் அன்பு காட்டி ஏமாந்துடாதீங்க. யாருக்கு அன்பு காட்டணும்னு உங்களுக்கே தெரியும். முடியாதவங்க, இல்லாதவங்க, தனிமையில் இருக்கிறவங்க, மனக்கஞ்சலத்தில் இருக்கிறவங்க, மன போராட்டத்தில் இருக்கிறவங்க, பசியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா. அவங்கக்கிட்ட போய் அன்பு காட்டுங்க. அந்த அன்பு தான் உயர்ந்ததாக இருக்கும். நம்ம எல்லாருமே அன்பாக இருப்போம். நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறதே அன்பு தான். கிறிஸ்து சொல்லியிருக்காரு, நீ அன்பாக இருந்தால் உன்னிடத்தில் என்ன தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அன்பாக இருந்தால் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். அதனால் நம்ம அன்பாக இருப்போம். உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக.